பிரியமானவர்களே, இப்பொழுதும் கூட நான் உங்களோடு ஒரு சில வசனங்களை பகிர்ந்து கொள்கிறேன். இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன். சங்கீதம் 34 8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனிதன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யார் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும்னா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கணும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்னா, ருசித்து பார்க்குறதுனா என்னன்னா, நம்ம இப்போ தேன் இருக்குது, தேன் எப்படின்னு இனிக்கும்னு சொன்னால் தெரியாது. அதை தேனை நம்ம சாப்பிட்டு பார்க்கும்போது தான் அது இனிக்கும் அப்படிங்கிறது தெரியும். அதுபோல் எந்த ஒரு பொருளையும் சுவைத்து பார்த்து அது நல்லதா நல்லா இருக்கா இல்லையான்னு நம்ம சொல்கிறோம். அதுபோல் கர்த்தரை ருசித்து பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தைகளை தியானியுங்கள், கர்த்தரோடு இருந்து கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருங்கள், கர்த்தரை நேசியுங்கள். அப்படி இருக்கும்போது கர்த்தரை ருசித்து பார்க்கிறது அதுதான். கர்த்தர் எவ்வளவு செயல்களை எவ்வளவு செய்கைகளை செய்திருக்கிறார், எவ்வளவு நன்மைகளை நம்மளுக்கு செய்திருக்கிறார், எவ்வளவு பெரிய நல்லவர் என்பதை நாம் என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையிலே ருசித்து பார்க்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசியப்படுத்த வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே அதை திடப்படுத்தி கொள்ள வேண்டும், நம் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவர் 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனிதன் பாக்கியவான். யார் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிறோம்? ஒரு சிலர் ஃப்ரெண்டு மேலே வைப்பாங்க, ஒரு சிலர் சகோதரிகள் மேலே, ஒரு சிலர் அம்மா அப்பா மேலே, ஒரு சிலர் கணவர் மேலே. இப்படியாக பற்றுதல் இருக்கும், நம்பிக்கை இருக்கும். ஒரு நம்பிக்கை, ஒரு பொருள் நம்மளுக்கு தருவாங்க, ஒரு ஏதோ ஒன்று எதிர்பார்ப்போடு அவங்கக்கிட்ட நம்ம நம்பிக்கையோடு இருப்போம். அது கடைசியில் இல்லைன்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு ஏமாற்றம் கிடைக்கும். அது ஒரு சூழ்நிலையில் அது நம்மளை இல்லாமல் போகும்போது நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையற்றவர்களாக ஆகிவிடுவோம். இப்படி செஞ்சிட்டாங்களே அப்படின்னு व्यசனப்படுவோம். ஆனால் கர்த்தர் சொன்னதை செய்கிறவர், அவர் சொன்னதை நிறைவேற்றும் அளவும் என்ன, அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அவர் வாக்கு தத்தங்களை கொடுத்து வாக்குகளை நிறைவேற்றுகிற தேவனாம். வாக்கு தத்தங்களை நம்மளுக்கு கொடுத்து வாக்குகளை நிறைவேற்றுகிற தேவன் நம்மளோடு இருக்கிறார், நம்மளுக்கு நலமானதை செய்கிறார். நம்ம யாரை நோக்கி பார்க்க வேண்டுமாம்? கர்த்தரை நோக்கி பாருங்கள், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவராகவே வந்தார், நல்லவராகவே இருந்தார், நல்லவராகவே வாழ்ந்தார், மனிதனாகவும் தெய்வமாகவும் வாழ்ந்தார். கடைசியிலே நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார், சிலுவையிலே இரத்தம் சிந்தினார், இரத்தம் சிந்தி நம்மளை மீட்டு கொண்டார். நம்ம இரத்த சிந்தி மீட்ட தேவனை எப்படி ஆராதிக்கணும், தொழுது கொள்ளணும், அவரிடத்துல இருக்கணும், அவருடைய வார்த்தைகளை தியானிக்கணும். இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டியது. கர்த்தருடைய பிள்ளைகள் இதை நினைவு கூற வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் என்ன பண்ணணுமா? ருசித்து பார்க்க வேண்டும். ருசித்து பாருங்கள், கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன பண்ணணும்? ருசித்து பார்க்கணும். ருசித்து பார்த்து அவர் எப்படிப்பட்டவர் என்பதை வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். இப்படியாக வசனம் சொல்லுகிறது. கர்த்தரே நம் வாழ்க்கையில் நல்லவராய் இருக்கிறார், நமக்கு நன்மைகளை செய்கிறவராய் இருக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, ஆம் அன்பானவர்களே, இப்படியாக நாம் விசுவாசிப்போம், நாம் நம்புவோம், நாம் உறுதியாக இருக்க கடவோம். இப்பொழுது ஒரு சிறிய ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, நீங்கள் நல்லவங்களாக இருக்கிறீங்க அப்பா. உங்களை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. அருமையான இது தியானிக்கிற பிள்ளைகளோடு இருந்து நீங்கள் வழி நடத்துங்க, அவருடைய தேவைகளை சந்தித்து கொடுங்க. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்குறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.